2 வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். யாத்திராகம் 20:12. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அதே வசனத்தை இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 6 வசனங்கள் வரைக்கும் அந்த வசனத்தை ஆண்டவர் மீண்டும் நினைவுபடுத்துகிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாய் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தாயையாவது கனம் பண்ணாமற் போனார், அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூடுதலான செய்தியையும் கொடுக்கிறார். இந்த காலவேளையில் இந்த செய்தியானது யாருக்கானது? 3 விஷயங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். ஒன்று, தகப்பனுக்கான செய்தி. ஒரு சிறந்த தகப்பன் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 2வது, ஒரு சிறந்த தகப்பனுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன, பொறுப்புகள் என்ன, ஒரு நல்ல தகப்பனுக்கு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற 2வது செய்தி சொல்ல விரும்புகிறேன். 3வது, பரம தகப்பனை பற்றி உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதல்ல ஒரு சிறந்த தகப்பன். நாம் இந்த இடத்துல இந்த ஃபாதர்ஸ் டே எப்படி உண்டானது என்றால், ஒரு இராணுவ வீரர் அவர் தன்னுடைய தகப்பனை கொண்டாட நினைத்தார். வாஷிங்டனில் சோனரோ ஸ்மார்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்ததான போர் வீரர் அவர். தனது தந்தை ஸ்தோத்திரம் பிரசவத்தில் தாய் இழந்த அவர் தந்தையால் வளர்க்கப்பட்டவர். 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளையும் தாய் இல்லாமலே வளர்த்திருக்கிறார். அப்படி வளர்த்த அந்த தகப்பனை அந்த இராணுவ வீரர் கொண்டாட நினைத்தார். 1909ஆம் ஆண்டு அன்னையர் தினம் அன்றைக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். தாயை மட்டுமல்ல தகப்பனையும் கொண்டாட வேண்டுமே என்று அவருடைய அன்னையர் தினத்தன்று அப்பாவுக்காக நினைக்கிறார். அதை நினைத்த போது அங்கிருந்ததான ஒரு அமைச்சர், மாகாண அமைச்சர்கிட்ட போய் சொல்றார், தகப்பனாருக்கான ஒரு தினம் கொண்டாட வேண்டும் என்று அங்கே பேசும் பொழுது அவர் அதற்கு ஒத்துக்கொண்டு அவருடைய அனுமதியோடு கூட அந்த மாகாணத்தில் அந்த தகப்பனார் தினம் முதலாவது கொண்டாடப்படுகிறது. ஜூன் மாதம் 19ஆம் தேதி 1910ஆம் ஆண்டு முதல் தகப்பனார் தினம் வாஷிங்டனில் கொண்டாடப்படுகிறது. அன்று முதற்கொண்டு அதற்கு பிறகு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து அது தேசிய அளவில் மாறி உலக அளவில் இந்த தகப்பனார் தினம் கொண்டாடப்பட்டு இன்றைக்கு வரை நடந்து கொண்டே வருகிறது. ஆகவே உலக அளவில் ஜூன் மாதம் 16ஆம் தேதி இப்பொழுது தகப்பனார் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு பரிசுகள் கொடுக்கப்படுகிறது. தகப்பனாரை கொண்டாடுகிற, தகப்பன் மேலே நன்றி உணர்வுள்ளவர்களாய் இருப்பதற்கான ஒரு நாள் மிக முக்கியமானது. சில நாடுகளிலே இந்த தகப்பனார் தினம் அரசாங்க விடுமுறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் முதலாவது சொல்ல விரும்புவது, ஒரு தகப்பனார் சிறந்த தகப்பனாக இருப்பது எப்படி. ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 10 காரியங்களை நான் ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொல்ல நேரம் இல்லாவிட்டாலும் சுருக்கமாக சில வரிகளை மட்டும் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எழுத விரும்புகள் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு எப்போதும் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு பிரயோஜனமானது. ஒருவேளை எழுத வாய்ப்பில்லை என்றால் இந்த செய்தி யூடியூப்ல உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கேளுங்கள். மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். நல்ல ஒரு சிறந்த தகப்பன் யார் அப்படின்னா, முதல்ல அவர் மனைவியை நேசிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. நான் பிள்ளை உறவு, தகப்பன் மகன் என்ற, தகப்பன் மகள் என்ற உறவிலிருந்து சிறந்த அந்த உறவு வலுவாக இருக்க வேண்டுமானால், தகப்பன் பிள்ளை என்ற உறவு வலுவாக இருக்க வேண்டுமானால் இந்த தகப்பன் தன் மனைவியை நேசிக்கிறவராக இருப்பார். தன் மனைவியை நேசிக்காத ஒருவர் சிறந்த தகப்பனாக இருந்துவிட முடியாது. ஏனென்றால் பிள்ளைகள் தகப்பனை பார்க்கிறார்கள், கவனிக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு அப்பா நல்ல அப்பாவா இருக்கணும்னா அந்த அப்பா அம்மாவை அடிக்காதவராக இருக்கணும். இவர் பார்க்கிறார், அம்மாவை அடிக்கிற அப்பா ஒரு சிறந்த அப்பாவாக இருக்க முடியாது. அப்போ ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளையிடத்தில் சிறந்த தகப்பனாக இருக்க வேண்டுமானால்
மனைவியை நேசித்து, மனைவியை காப்பாற்றி, மனைவியை அடிக்காமல், மனைவியை நன்றபடியாக வைத்துக் கொள்கிற ஒரு தகப்பன் தான் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன், பிள்ளைகளிடம் பிறரிடம் இருப்பதை எதிர்பாராத ஒரு தகப்பன் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். பொதுவாக இந்த விஷயம் நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர், தகப்பன் மட்டுமல்ல, பொதுவாக பெற்றோர்களே தங்கள் பிள்ளைகளிடத்தில் இல்லாத ஒன்று இன்னொரு பிள்ளையிடத்தில் இருந்தால் அது ஏன் உன்னிடத்தில் இல்லை என்று அதிகமாக தொந்தரவு செய்கிற பெற்றோர்கள் இருப்பதுண்டு. பிள்ளைகள்கிட்ட அதிகமாக எதிர்பாராதிருங்கள். கல்வியை, திறமைகளை, மற்ற விவரங்களை பொறுத்தளவுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. எல்லா பிள்ளைகளும் ஞானமான பிள்ளைகள் கிடையாது. சில பிள்ளைகள் படிப்பில் சிறந்திருப்பார்கள், சில பிள்ளைகள் படிப்பில் மந்தமாக இருப்பார்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் படிப்பில் மந்தமாக இருந்தால் அதே வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறக்கூடிய பிள்ளையை பார்த்து அவனைப் போல ஏன் நீ முதல் மதிப்பெண் எடுக்கவில்லை என்று பிள்ளைகளை அடித்து தொந்தரவு செய்யாதிருங்கள். படிக்க ஊக்கப்படுத்துங்கள். ஆனால் இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதிருங்கள். எத்தனை பேர் நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்க? இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிடாதிருங்கள். ஒரு பிள்ளை விளையாட்டிலே ரொம்ப ஆர்வமாக இருப்பான். அவனுக்கு விளையாட்டிலே ஆர்வமும் அதற்கான தகுதியும் இருக்கும். எப்போதும் கப்பு வாங்கிட்டே வருவான், எப்போதும் ஷீல்டு வாங்கிட்டே வருவான். ஆனால் உங்கள் பிள்ளைகள் அப்படி வாங்காமல் இருக்கலாம், ஆனால் அவனுக்கு அதில் நாட்டம் இல்லாமல் இருக்கலாம். சில பிள்ளைகள் விளையாட்டில் ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். ஆர்வமே இல்லாத பிள்ளையை விளையாட்டில் தள்ளிவிட்டு அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். சில பெற்றோருக்கு வேதனை, சில தகப்பனுக்கு வேதனை, அவனெல்லாம் கப்பு வாங்குறான், நீ ஏன் வாங்கவில்லை, உனக்கு ஏன் விளையாட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று அடித்து துன்புறுத்துகிற தகப்பன்மா இருக்கிறார்கள். அப்படி செய்யாதிருந்தால் சிறந்த தகப்பனாக இருப்பீர்கள். ஏனென்றால் மற்ற பிள்ளையை போல உங்கள் பிள்ளை விளையாட்டிலே சிறப்பாக இருக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பிள்ளை இன்னொரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பான். அதை கண்டுபிடியுங்கள். ஒரு பிள்ளை நிச்சயமாக ஏதாகிலும் ஒன்றில் சிறப்பானதாக இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றிலும் ஒரே சீராக எல்லா பிள்ளைகளும் இருப்பதில்லை. ஒரு விஷயத்தில் ஒரு பிள்ளை சிறப்பு, இன்னொரு விஷயத்தில் இன்னொரு பிள்ளை சிறப்பு. உங்கள் பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒருபோதும் ஒப்பிடாதிருங்கள். நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். என் பிள்ளை அந்த பிள்ளை போல் இல்லை என்று நினைக்காதிருங்கள். உங்கள் பிள்ளை இன்னொரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு இடத்துல வந்து வருவார்கள். நீங்கள் இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட ஒப்பிட உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளும் குறைந்து கொண்டு போகும். உங்கள் பிள்ளைகளுக்குள் இருக்கிற திறமை மட்டுமே நீங்கள் கண்டுபிடித்து ஊக்கப்படுத்த ஊக்கப்படுத்த உங்கள் பிள்ளைகள் நிச்சயமாக இன்னொரு விஷயத்தில் சிறப்பான பிள்ளையாக வரும். உங்கள் பிள்ளைக்கு திறமை இல்லைன்னு, படிக்க முடியலன்னு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு உங்கள் பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதிருங்கள். அல்லது அந்த பிள்ளைகளை ஒரு நாளும் அடிக்காதிருங்கள், அவர்களை கோபமூட்டாதீர்கள். பைபிள் சொல்லுது, உங்கள் குழந்தைகளை, பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள் சொல்லி. இது கோபமூட்டுவது. அல்லேலூயா. ஒரு பையன் எல்லா பிள்ளையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா என்னங்க ஆகுறது? உங்களுக்குலாம் என்ன ஆசைன்னா, என் பிள்ளை எப்பவும் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அவ்வளோ பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க அவ்வளோ பெற்றோர் அடிச்சா அவனுக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு பள்ளிக்கூடம் போகிறது காய்ச்சல் வருது, ரொம்ப வேதனைப்படுறான். இப்போ உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். பாஸ்ட் சொல்லிட்டார், இனிமேல் படிக்க மாட்டேன்றப்படாது, நல்லா படிக்கணும். படிப்பு இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான் அவங்கள. படிப்பில்லை இன்னும் வருங்காலங்களில் ஹோட்டலில் சர்வ் பண்ணுறது கூட காலேஜ் படித்தா தான் சேர்ப்பாங்களாம். சாதாரண வேலைக்கு கூட டிகிரி வேணும் வருங்காலங்களில். படிப்பில்லை ஒரு பயம் மதிக்க மாட்டான். படிச்சிட்டேன்னா நல்ல உயர்வுக்கு நேரம் வந்துடலாம். மேக்சிமம் ட்ரை பண்ணணும். அதே நேரத்தில் திறமைகளையும் படிப்பையும் ஞானத்தையும் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிடாதிருங்கள். மூணாவது, அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகளிடம் மகிழும் நேரம் தேவை. ஒரு சிறந்த தகப்பன் யாருன்னா, எத்தனை வேலை இருந்தாலும் பிள்ளைகளோடு உட்கார்ந்து விளையாட, பேச, சந்தோஷப்படுறதுக்கு நேரம் கட்டாயம் இருக்க வேண்டும். நிறைய இடங்களில் அந்த வாய்ப்பு இல்லை. அவங்க ஓடிட்டே இருப்பாங்க. பையன் எப்பான்னா போதே தூரப்போடா அப்படின்னு தள்ளி விட்டு போகிற ஆள்லாம் இருக்குது. உங்ககிட்ட பேசுகிற 1 மணி நேரத்தில் நான் பணம் சம்பாதிச்சிருவேன். நீங்கள் பணம் 1000 கோடியை சம்பாதிக்கலாம். ஆனால் பிள்ளையோடு நீங்கள் உட்கார்ந்து செலவு பண்ணுற அந்த நேரம் அதுக்கப்புறம் ஒரு நாள் உங்களுக்கு நினச்சா கூட கிடைக்காது. 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு நீங்கள் நினச்சி பார்த்தா கூட அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்காது. இளம் தகப்பன்மார்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு சந்தோஷப்படுகிற நேரத்தை ஏற்படுத்திக்கோங்க. ஆனால் நிறைய தகப்பன்மார்கள் அப்படி இருக்காங்க. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி தானே தகப்பன்மாரெலாம் பிள்ளைகளோட நல்லா விளையாடுற தகப்பன்மாரெலாம் இருக்காங்க. உட்கார வச்சு, நான்லாம் சின்ன பிள்ளைகள் எனக்கு சடை போட்டுலாம் விடுவாங்க. 2 பக்கம் உட்காந்து 2 பக்கம் சடை போட்டு என்னமெல்லாமல் ஸ்டைலாக சீவி அப்படிலாம் உங்கள் வீட்டில் நடந்திருக்கா ஐயா? இப்படி பார்க்குறிய? முதுகில் உட்கார வச்சு சுமந்து போன காலங்கள் உண்டு.
மாடு மாதிரி யானை மாதிரி ரூமாக போய் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தோள்களில் சுமந்து அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷம் ஏற்படுத்த அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல, அது ரொம்ப மகிழ்ச்சியானது. பிள்ளைகளிடத்தில் தோற்று போவது போல தகப்பன் நடிப்பார் விளையாட்டில், ஆனால் தோற்று அவருக்கு தோக்க மாட்டார், ஆனால் பிள்ளைக்காக தோற்பார் அவர். ஏன்னா அப்பா தோக்கிறதுல பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஜெயிச்சிட்டோம்னு. தான் ஜெயித்து விட்டோம் என்று பிள்ளை சந்தோஷப்படுவதற்காகவே அப்பா என்ன செய்கிறாரு, விளையாட்டில் பிள்ளையிடத்தில் தோற்கிறார். அவருக்கு வெற்றியோ தோல்வியோ முக்கியம் இல்லை, பிள்ளைக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும். அதுதான் அப்பாவுக்கு மகிழ்ச்சி. பிள்ளைகளோட நேரம் செலவு செய்கிற, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு தகப்பன் சிறந்த தகப்பனாக இருப்பார். 4வது, ஆமென் ஸ்தோத்திரம், குழந்தைகள் சொல்வதை கவனித்தல், பிள்ளைகளை மதித்தல். பிள்ளைய மதிக்கணுமாயா, அவன் கிடக்கான் அப்படின்னு ஒரு நாள் நினச்சிடாதீங்க. நான் பேசுகிற போது அம்மா மாறுன்னு இது அப்பாவுக்குன்னு ஒதுக்கி விட்டுறாதீங்க, உங்களுக்கும் இது தேவைப்படும். சிறந்த ஒரு தகப்பன் அல்லது தாய் அப்படின்னா பிள்ளைகள் சொல்வதை காது கொடுத்து கேட்பது. நிறைய வீடுகளில் அது இல்லாததுனால தான் அது பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, மனவேதனை உண்டாகிறது. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, அப்பா எனக்கு ஸ்கூலில் இது நடந்துச்சுது அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வார்னா ரிமோட்டை எடுத்து டிவி பார்த்துட்டே இருப்பார். அங்கேயே சொல்லு அப்புறம் சொல்லு அப்புறம் அப்படி டிவி பார்த்துக்கிட்டே கேட்பார். அது அந்த பிள்ளையை அவமானப்படுத்துவது. நீங்கள் உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் நடந்துச்சு, டீச்சர் அது சொன்னாங்க, அது நடந்துச்சுன்னு சொல்லும்போது கண்டுகொள்ளாமல் நீங்கள் டிவியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது சரி வராது. டிவியை கொஞ்சம் நிறுத்திட்டு பிள்ளை சொல்வதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை அது முக்கியமான ஒரு நிகழ்வாக கூட இருந்திருக்க வேண்டும். ஒரு பெண் பிள்ளைக்கு யாரோ ஒருத்தர் தவறான விஷயம் செய்திருக்கக்கூடும், அந்த பிள்ளை பாதித்திருக்கக்கூடும். அல்லது பையனுக்கே இன்னைக்கு நடக்குது, சில இடங்களில் நடக்குது, பாலியல் பிரச்சனைகள் நடக்குது, பையன்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடக்குது. நீங்கள் அதை விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டு வேற ஏதோ வீட்டை ஒதுங்க வைத்து கொண்டு டிவி பார்த்து கொண்டு செல்போன் நோண்டி கொண்டு உங்கள் பிள்ளை சொல்கிறதை காது கொடுத்து கேளாமல் இருந்தால் ஒரு சிறந்த தகப்பனாக இருக்க முடியாது. உங்கள் பிள்ளை அப்பா என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் கூட வர வேண்டும். ஒரு பிள்ளை அப்பா இடத்துல சொன்னது, அப்பா உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் சம்பளம் கேட்குது ஒரு அப்பாட்ட ஒரு பிள்ளை. அவர் சொல்கிறாரு, ஒரு மணி நேரத்துக்கு எனக்கு 100 ரூபா கிடைக்கும் 1 மணி நேரத்திற்கு என்று சொல்லுகிறார். அந்த பிள்ளை சில்லறையாக கொண்டு அப்பா கையில் கொடுத்து சொல்லுது, அப்பா இதில் 100 ரூபா இருக்கு, நான் இதை ஒரு வருஷமாக சேர்த்துருக்கிறேன், என் கூட நீங்கள் உட்காந்து பேசினதே இல்லை, அந்த 1 மணி நேரத்துக்கு நான் சம்பளம் தரேன், என் கூட உட்காந்து 1 மணி நேரம் பேசுங்கப்பான்னு அந்த பிள்ளை கெஞ்சி காலை பிடிச்சி அழுகுது. உனக்கு சம்பளம் தான் முக்கியமா, 1 மணி நேரம் சம்பளம், அந்த 1 மணி நேரம் எனக்கு வேணும், எங்க அப்பா கூட உட்கார்ந்து நான் பேசணும்னு ஒரு குழந்தை ஏங்குது. இந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு நீங்கள் கொண்டு வரும் பொழுது அந்த தகப்பன் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். 5வதாக ஒரு சிறந்த தகப்பன் யாருன்னா, குழந்தைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கிற ஒரு தகப்பன் சிறந்த தகப்பனாக இருக்கிறார். பெரும்பாலான தகப்பன்மார்களுக்காக, நல்ல தகப்பன்மார்களுக்காக ஸ்தோத்திரம், ஆனால் மோசமான தகப்பன்மார்களும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவைகள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுப்பதில்லை, குடும்பத்தை பற்றி அக்கறை ஒன்றுமில்லை. பிள்ளைகள் தேவையானதை கேட்டு பல மாதங்கள் ஆனாலும் கொடுக்காத தகப்பன்மார்கள் இருக்கிறார்கள். நானே வழி இல்லாமல் இருக்கிறேனே என்று பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யாத தகப்பன்மார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். சில வீடுகளில் தாய்மார்கள் தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கிறார்கள். தகப்பன் சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். சகோதரி சொன்னார்கள், ஐயா என் கணவர் ஒருபோதும் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, நான் கடன் வாங்கி வைத்திருக்கிறேன், அவர் வேலைக்கு போனால் சம்பளம் தருவதில்லை, அவர் வைத்துக் கொள்கிறார், அவர் டீ கொடுப்பதற்கும் அவர் பீடி குடிப்பதற்கும் செலவு பண்ணுகிறார், எனக்கோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறார், வீட்டின் தேவைகளை பற்றி கவலைப்படுவதில்லை, அரிசி இல்லை பருப்பில்லை என்று சொல்ல அது உண்பாடு என்று சொல்கிறார், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும் அது உண்பாடு என்று சொல்கிறார். குடும்பத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ எந்த கவலையும் படவில்லை, எதை பற்றியும் கவலைப்படவில்லை, அவராக போக அவரா வருகிறார் என்று சொல்லப்படுகிற எத்தனை குடும்பங்களில் தகப்பன்மார்கள் அப்படி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு சிறந்த தகப்பன் தன் பிள்ளைக்கும் தன் மனைவிக்கும் தேவையானவர்களை சந்திக்கிறவர் தான் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல தகப்பனாக அதை செய்ய வேண்டிய இடத்துல நீங்க அது இருக்கிறீங்க. அன்பானவர்களே ஸ்தோத்திரம். 6வது, உருவாக்கும் தகப்பன் தான் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். பிள்ளைகளை உருவாக்கணும். ஆகவே பொத்தி வளர்த்து எதுவும் தெரியாமல் அன்பை பொழிந்தது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டும், அதிகாரத்தை மதிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், வயதானவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுப்பதற்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். எல்லாம் சொல்லிக் கொடுத்தும் எல்லாம் கற்றுக்கொள்வார்களா என்றால் ஒருவேளை ஒரு சிலர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு தகப்பனுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் இந்த மரியாதையெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது.
வயதானவர்கள் கொடுக்கும் மரியாதை, பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அதிகாரம் உள்ளவங்களுக்கு கொடுக்கும் மரியாதை, ஆசிரியருக்கு மரியாதை இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுதில்ல. பள்ளிக்கூடங்களில் முன்னாடி பிள்ளைகள்லாம் ஆசிரியர் எப்படி நடந்துக்கிடுவாங்களோ அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க முடியலை. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் டீச்சரை பார்த்து பயந்த காலம். இப்போ டீச்சர் பையனை பார்த்து என்ன செய்யுது, பார்த்துடா என்ன கையில் என்னத்தை எப்போ எடுப்பான்னு நமக்கும் தெரிய மாட்டாங்க. ஆசிரியர்கள் இன்னைக்கு மாணவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். அப்படி ஒரு காலம் மாறி வருகிறது. ஆனால் பெற்றோர்களே அல்லது தகப்பன்மார்களே, நீங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கு, ஆசிரியருக்கு, பின்னாட்களில் வேலை செய்யும்படி ஓனருக்கு என்ன பைபிளும் அதுதான் சொல்லுது. அதிகாரம் உள்ளவர்களுக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு. உங்க மேல உள்ள அதிகாரிக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கு பைபிள். ஆகவே ஆசிரியருக்கு கீழ்ப்படியணும். அவங்க உங்களுக்கு முக்கியமானவங்க, அவங்கள மதிக்கணும். ஆசிரியரை மதிக்காத ஒருவன் படிக்கவே மாட்டான். ஆகவே அவனுக்கு படிப்பு வரணும்னா முதல்ல யாரை மதிக்கணும், டீச்சர்ஸை மதிக்கணும். அப்பதான் அவனுக்கு படிப்பே முதல்ல வரும். ஆகவே ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இந்த மரியாதை செலுத்துவதையும், அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதையும், பெரியவர்களுக்குரியதான மரியாதை கொடுப்பதையும் சொல்லித்தர வேண்டிய இடத்துல இருக்கிறோம். பணத்தை கையாள சொல்லித்தர வேண்டும். சில நேரங்களில் பிள்ளைகளை கடைக்கு கொண்டு போய் அவங்களே ஜாமான் வாங்க வைக்க வேண்டும். பஸ்ஸில் கூட்டு போய் டிக்கெட் எடுக்க வைக்க வேண்டும். வங்கி கொண்டு போய் பணம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி சொல்லித்தர வேண்டும். போஸ்ட் ஆஃபீஸ் அழைத்து சென்று அங்கு என்ன நடைமுறை என்பதை கற்றுத்தர வேண்டும். வாகனம் ஓட்டுவதை சொல்லித்தர அப்பா நிறைய செய்கிறாங்க. அதை சைக்கிள் ஓட்ட சொல்லி தர்றாங்க. இப்படி என்னென்ன வகையெல்லாம் செய்யணுமோ இதையெல்லாம் உருவாக்குகிற ஒரு தகப்பன் இருக்கார்ல, அவர் ஒரு சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். ஏழாவது, உங்களுக்காக ஜெபியுங்க. ஒரு சிறந்த தகப்பன் தனக்காக ஜெபிப்பார். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீங்கள் செய்துவிட முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செய்திட முடியாது. அப்படியானால் தேவனுடைய உதவி ஒரு தகப்பனுக்கு கட்டாயம் தேவை. குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வதற்கு எல்லாமே ஒரு தகப்பனால் முடியாது. அதற்கு மேல் அப்பாற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தேவனுடைய வல்லமை, அவருடைய உதவி உங்களுக்கு தேவை. அதனால ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யறதுக்கு உங்க கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று தேவனிடத்தில் மன்றாடும் ஒரு சிறந்த தகப்பனால ஒரு நல்ல தகப்பனாக பிள்ளைகளுக்கு இருக்க முடியும் அன்பானவர்களே. எட்டாவது ஒரு சிறந்த தகப்பன் யாருன்னா, தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவன். அல்லேலூயா. யோபு தன் பிள்ளைகளுக்காக ஒருவேளை பாவம் செய்திருப்பார்கள் என்று பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோபு புத்தகத்தில் 1:5 அதை வாசிக்கிறோம். எனவே நல்ல சிறந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். எத்தனை தகப்பன்மார் உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றீங்க? நீங்க பணம் கொடுக்குறீங்க, ஓகே, உதவி செய்றீங்க, நல்லது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஃபீஸ் கட்டுறீங்க, சாப்பாடு, ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. இதை விட முக்கியமானது உங்க பிள்ளைகளுக்காக நீங்க செய்யக்கூடிய ஜெபம் ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களை, எப்போது நீங்கள் அவளோடு இருக்க முடியாது. எப்போதும் அவளோடு இருக்கிற தேவனிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்போதும் துணை நிற்பார். எனவே நீங்கள் ஜெபிப்பது ரொம்ப கடமையா. 9, முன்மாதிரியாக இருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இது ரொம்ப முக்கியமானது. தகப்பன்மார்களே, நீங்கள் முன்மாதிரியாக இருங்கள். நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை பிள்ளைகள் செய்வார்கள். எனவே பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருங்கள். நல்ல கவனிங்க, முன்மாதிரியா இருப்பது அவ்வளவு முக்கியமா என்றால் அவ்வளவு முக்கியம்தான். வேதத்தில் வாசிக்கிற போது சிறந்த ராஜாவுக்கு மோசமான பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. மோசமான ராஜாவுக்கு சிறப்பான பிள்ளைகள் ராஜாவாயிருக்காங்கல்ல. மோசமான ராஜாவுக்களுக்கு பிள்ளை பிறந்து அவங்க ராஜாவாக இருக்கிறாங்க, நல்ல ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அப்பா சிறந்தவராக இருந்து மோசமான பிள்ளை எப்படி வந்தது என்றால் அதற்கு ரேரா ஒரு சில காரிய விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சிறந்த தகப்பனுடைய அந்த குணங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறது அல்லது பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். என்னவானாலும் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்று விட்டுவிட முடியாது. ஒரு பிள்ளைகளுக்கு தகப்பன் முன்மாதிரியாக வாழ்ந்து காணிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஒரு தகப்பன் எப்போதும் மனைவியை அடிக்கிறவர் இருந்தால் இந்த பையன் தெரிந்து கொள்கிறான், இது போலதான் நமக்கும் திருமணமானால் அடிக்க வேண்டும் போல என்று அவன் கற்றுக்கொள்கிறான். தகப்பனிடத்திலிருந்து ஒரு மகன் குடும்பத்தை நடத்த கற்றுக்கொள்ளுகிறான். ஸ்தோத்திரம். ஒரு மகள் தாயினிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறார். நீங்கள் ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை விட நீங்கள் வாழும் வாழ்க்கை தான் இந்த பிள்ளைகளுக்கு சிறந்த பாடமாக இருக்கும். எனவே ஒரு நல்ல சிறந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்னாடி முன்மாதிரியாக இருங்கள். பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் சண்டையிடும் போது அது பிள்ளைகளின் மனதை பாதிக்கிறது. இந்த வீட்டில் நான் குடியிருக்கும் போது இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளை வந்து என்கிட்ட சொல்லிச்சு, அழுது கொண்டே சொல்லிச்சு, வீட்டில் எப்போதும் சண்டை, என்னால் படிக்க முடியவில்லை என்று
ஒரு 3 நாள் தான் படிக்கும் அந்த பிள்ளை. அப்படின்னா அந்த பிள்ளை மனசில் அப்படி தேமி தேமி அழுகிறது. என் தகப்பனார் என் அம்மாவை அடிக்கிறார்கள், நான் என்னால் படிக்க முடியல, கவலையாக இருக்குன்னு பேச முடியாத அளவுக்கு அழுகிறது என்றால் அந்த பிள்ளை வகுப்பறையில் எதை படிக்கும்? தன் வீட்டில் நடந்த சம்பவங்கள் தானே கண்ணுக்கு முன்னாடி வரும். எப்படி மனதிலே பாடம் பதியும்? அந்த பிள்ளையால் படிக்க முடியாது. தகப்பன்மார்களே, நீங்கள் உங்கள் வீடுகளில் பிள்ளைகளுக்கு முன்னாடி இடும் சண்டை, நீங்கள் மனைவியை அடிப்பது, குடும்பத்துக்குள்ளே செய்யக்கூடிய தவறான விஷயங்கள், இவைகள் எல்லாம் கூட பிள்ளைகளின் படிப்பை அதிகமாக பாதிக்கும், அவர்கள் உடல்நலத்தை அதிகமாக பாதிக்கும். எனவே பிள்ளைகளுக்காக நீங்கள் உங்கள் குடும்பங்களில் முன்மாதிரியாக வாழுங்கள். நீங்கள் செய்யும் காரியம் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். அன்பாவில் 10ஆவதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பிள்ளைகளை நித்தியத்திற்கு ஆதாயப்படுத்துங்கள். இம்மைக்குரிய விஷயங்களை எல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு சொல்றீங்க, நல்லது. ஆனால் உங்க பிள்ளைகளை பரலோக ராஜ்யம் என்று உண்டு என்பதையும், மறுவாழ்வு உண்டு என்பதையும், நித்தியமாக தேவ ராஜ்யத்தில் வாழப்போகிற என்பதையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இயேசுவின் வருகையை சொல்லுங்கள், அவருடைய வருகையில கைவிடப்படக்கூடாது என்பதை சொல்லுங்கள். வேத வசனங்களை கற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளுக்கு சொல்லித் தாருங்கள். அன்பானவர்களே, அது ரொம்ப முக்கியமான விஷயமாய் காணப்படுகிறது. தகப்பனை கனப்படுத்த வேண்டும். 2வது நான் சொல்ல விரும்புகிறேன், தகப்பனை கனப்படுத்த வேண்டும். ஒரு அலையில சொல்றீங்களா? நல்ல கையை தட்டி உற்சாகமா தேவனை துதிக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா. நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு நான் கவனிக்கிறேன். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தகப்பனை ஏன் கனம் பண்ணணும்? அப்பாவை கனம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா, ஆமாம். அதுக்கு ஒரு 7 விஷயம் சொல்கிறேன். ஏன் ஒரு பிள்ளைகள் அப்பாவை கனம் பண்ணணும்னா, நம்பர் 1, அது கர்த்தருடைய கட்டளை. பிரைஸ் தி லார்ட். கனம் பண்ணலான்னா என்ன அப்படிலாம் கேட்குற ஆள்லாம் இருக்குல்ல. அப்பாவை கனம் பண்ணுறது எதுக்குன்னா, யாத்திராகமத்தில் நம்ம முதல் வசனம் வாசித்தேன், உன் ஆயுஸ் நாட்கள் நீடித்திருக்க உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். அது கர்த்தருடைய கட்டளை, அதனால அதை செய்யணும். கர்த்தர் நம்மை கவனிக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்க. 2, இது ஆண்டவரையே கனம் பண்ணுவதற்கு அடையாளம். நல்ல கவனிங்க. யார் அப்பாவை கனம் பண்றாங்களோ, அம்மாவை கனம் பண்றாங்களோ, அவங்க ஆண்டவரை கனம் பண்றாங்க. யார் தன் பெற்றோரை, தன் தகப்பனை கனம் பண்ணவில்லையோ, கர்த்தரையே கனவீனப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் அவர் தான் சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ நாம் நம் தகப்பனை கனம் பண்ணாத பிள்ளைகள் தேவனையே கனம் பண்ணவில்லை என்றுதான் அர்த்தம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். 3வது, உங்கள் தகப்பனாரை அப்பனை ஊக்கப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும், இன்னும் அதிகமாக செய்ய தூண்டும். உங்கள் தகப்பனார் செய்யும் ஒன்றை நீங்கள் சொல்லாமல் மனசுக்குள் வைக்க வேண்டாம். உங்க அப்பா செய்த ஒன்றை உங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. நீங்க இப்படி செய்ததுக்காக ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பான்னு சொல்லுங்க. இல்லை என்றால் நீங்க 3 விதத்தில் அப்பாவை கனப்படுத்தலாம். சொல்லுங்க, 3 விதத்தில் அப்பாவை கனப்படுத்தலாம். நம்பர் 1, நான் அப்பான்னு சொல்லிட்டே இருக்கிறதெல்லாம் நீங்க உங்க வீட்டுக்காரரே நினைக்கக்கூடாது. உங்க அப்பாவை நீங்க நினைக்கணும். நீங்க உங்க அப்பாவுக்கு பிள்ளை. உங்க அப்பாவை கனப்படுத்துறதுக்கு 3 விஷயம். 1, நேருக்கு நேரம் அப்பாட்ட சொல்றது. நீங்க இந்த விஷயத்தில் எனக்கு பண்ணது ரொம்ப நல்லது, ரொம்ப சந்தோஷம்னு அப்பா செஞ்சதை சொல்லி பாராட்டுதல். அப்பா சொன்ன உடனே கீழ்ப்படிதல், அப்பாவை கனம் பண்றது. 2, அதை வாயினால சொல்ல முடியலன்னா ஒரு பேப்பரை எழுதி என்ன செய்யலாம்? எல்லாத்தையும் எழுதி அப்பாட்ட ஒரு கடிதமாக கொடுக்கலாம். அப்பா வாசிப்பார். தான் பிள்ளை தனக்கு எழுதின நன்றி கடிதம், பாராட்டு கடிதத்தை வாங்கி படிப்பார். ஒரு நல்ல தகப்பனுக்கு அதை பார்க்கும்போது கண்களில் கண்ணீர் வரியும். அந்த வரிகள் எல்லாம் அவரை தொடும். பிள்ளையினுடைய மனசிலிருந்து வந்த துளிகள் அதை அப்படியே பக்குவப்படுத்துவார். அவர் எதிலையா பத்திரமா வைப்பார். அப்பப்ப எடுத்து வாசிப்பார், திரும்ப திரும்ப பார்ப்பாரு. ஏன்னா அது பிள்ளையின் வரி அல்லவா? ஏனென்றால் பிள்ளையை நேசிக்கிறார் அல்லவா? பிள்ளையின் வரிகள் அப்பாவுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். 3வது எப்படி கனம் பண்ணலாம்னா, பரிசுகள் கொடுக்கலாம். அல்லேலூயா. இந்த 3ல் ஏதாவது ஒன்று இன்னைக்கு நீங்கள் செய்யணும். அன்பானவர்களே, மிக கவனத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ஆலோசனை கேளுங்க. சிலர்லாம் அப்பாட்ட போய் உட்காந்து என்னப்பா செய்யலான்னு கேட்கறதே கிடையாது. திருமணமான சகோதரர்களே, உங்களுக்கு அப்பா இருந்தால் அப்பாட்ட ஆலோசனை கேளுங்க. நான் பாஸ்டர் ஆன பிறகு எங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா என்னம்மா செய்யலாம்? எங்கள் அம்மாவுக்கு தனி ரூம் இருக்குன்னு அங்கே போய் உட்காந்துக்கிடுவேன். இந்த வீட்டில் இருக்கும்போது கீழே வந்து உட்காந்துக்கிடுவேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், இப்படி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாமான்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன். நீ ஊழியம் செய்கிற, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படிம்பாங்க. இல்லை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அனுபவசாலி, என்ன செய்யலான்னு சொல்லுங்க அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன்.
எங்கள் அம்மா இப்படி செஞ்சால் நல்லாக்குன்னு நினைக்கிறம்பாங்க. ஆமீன். ரொம்ப கரெக்டாக சொல்லுவாங்க எங்கள் அம்மா, கணிப்பாங்க, சரியாக சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். பாஸ்டராக இருந்தாலும் 100-200 பேருக்கு ஆலோசனை சொல்கிற இடத்துல இருந்தாலும் தாயிட்டேருந்து ஒரு ஆலோசனை கேட்டால், அப்பாட்டேருந்து ஒரு ஆலோசனை கேட்டால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது கேளுங்க, நீங்கள் கேளுங்க. வயசாகிடுச்சு பாவம் அப்படின்னு நினைக்காதீங்க. வயசு ஆனதில் தான் அனுபவம் நிறையா என்ன செய்யுது இருக்குது. என்னம்மா செய்யலான்னு கேளுங்க, என்னப்பா செய்யலான்னு கேளுங்க. அது உண்மையாகவே அவங்ககிட்ட இருந்து, வயசானவங்ககிட்ட இருந்து பர்ஃபெக்டான ஆலோசனை கிடைக்குமுங்க. அல்லேலூயா. நீங்கள் திணறிக்கிட்டு இருக்கும்போது சூப்பராக சொல்லுவாங்க ஆலோசனை. அப்பா படிக்கலை, அம்மா படிக்கலைன்னு ஒரு நாள் மட்டம் தட்டிடாதீங்க. நீ படித்த படிப்பை விட அவங்க அனுபவம் ரொம்ப கூடுதல். கைத்தட்டி கத்துற துதிங்க. இன்னைக்கு உள்ளதெல்லாம் நினைக்கிறது என்னென்னா, எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு போகல, எங்கள் அம்மா படிக்கலை, அதுக்கு என்ன அறிவு இருக்குது, நான் டிகிரி முடிச்சிட்டேன், நான் 2 டிகிரி 3 டிகிரின்னு நினைக்க. இல்லை, உன் டிகிரியை விட உங்கள் அப்பாவுடைய அனுபவம், உங்கள் அம்மாவுடைய அனுபவம் ரொம்ப உயரத்தில் இருக்குன்றதை மட்டும் மறந்துடாத. என்னைக்குனாலும் உன் மனசில் அப்படி ஒரு எண்ணம் வந்துடவே கூடாது. எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மாவோட நான் ரொம்ப படிச்சிட்டேன்னு ஒரு நாள் நினைக்காத. உன்னை விட அனுபவத்தில் கூடினவங்க அவங்க கூட உட்காந்து ஆலோசனை கேட்கறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதமே உனக்கு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். கணம் பண்ணால் உங்கள் அப்பா கூட உங்களுக்கு நல்ல ஒரு உறவு என்ன செய்யும், வரும். உறவு பிரியாது. 5வது நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் மனசில் அது இருக்கும், என்ன, எல்லா நேரமும் அப்பாவை கணம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு கணம் பண்ண விரும்பினாலும் அப்பா உலகத்தில் இருக்க மாட்டார். உங்கள் அப்பா உங்களோடு இருக்கும்போதே உங்கள் அப்பாவை கணம் பண்ணி விடுங்கள். உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே செய்ய வேண்டியவைகளை செய்து விடுங்கள். உங்கள் அப்பா உயிரோடு இருக்கும்போதே அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஆற்றி விடுங்கள். எனக்கு இன்றைக்கும் ஒரே ஒரு விஷயம், நான் நினச்சது செய்ய முடியலன்னு வருத்தப்படுவேன். எங்கள் அப்பாவுக்கு இந்த வேஷ்டி நல்லா விரும்பி கட்டுவாங்கனால, இந்த மினிஸ்டர்லாம் போடுறாங்கல்ல, மினிஸ்டர் வேஷ்டி அப்படி சும்மா கதர் சட்டை அப்படி போட்டு நச்சுன்னு பிரைட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒன்று வாங்கி கொடுக்க நினச்சிட்டே இருந்தால் அதுக்குள்ளே எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. இன்றைக்கும் நினைப்பேன், அதை செஞ்சுருக்கலாமே, அதை செய்திருக்கலாமே. என்ன செய்ய முடியும், வழி இல்லை, இனி செய்ய வாய்ப்பே இல்லை. அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு மனசில் தோணுச்சுன்னா உடனே செய்யுங்க, காலம் தள்ளாதீங்க. கணம் பண்ணுறத அப்பாவுக்கு உடனே செஞ்சிருங்க. அப்பாவுக்கு செய்ய வேண்டியவைகளை தவறும் போதும், அப்பாவை கணப்படுத்தாமல் விடும் பொழுதும், அது உங்கள் அப்பா வாழ்க்கைக்கு பிறகு உங்கள் மனசை அழுத்திட்டே இருக்கும். அது ஈடுகட்ட முடியாது. ஆகவே உங்கள் அப்பா உங்களோடு இருக்கும்போதே அந்த கணத்தை கொடுத்துருங்க. அன்பானவர்களே, உங்கள் குடும்பத்தை பலப்படுத்தும் நீங்கள் கனப்படுத்துறது. நீங்கள் உங்கள் அப்பாவை கனப்படுத்துறீங்கன்னா உங்களை பார்த்து உங்கள் அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி கூட உங்களை மாதிரி கனப்படுத்துவாங்க. அது ஒரு நல்ல குடும்ப பிணைப்பை ஏற்படுத்தும். குடும்பம் அப்படி செதஞ்சு கிடக்கிற கூட ஒன்றாகும். இந்த கனப்படுத்துதல் ரொம்ப முக்கியமானது. 7வது, நீங்கள் உங்கள் தகப்பனை கனம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் என்ன செய்யுது வருது. கவனிக்கிறீங்களாப்பா? கவனிக்கிறீங்களா பிள்ளைகள்? கவனிக்கிறீங்களா? உங்கள் தாய் தகப்பனை கனம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அதில் நிச்சயமாக இருக்குது, அதில் இல்லாமல் போகாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11. ஆகையால் பொல்லாதவளாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 3வது விஷயம் இல்லை, ஒன்று நான் சொன்னது சிறந்த தகப்பனாக இருக்க வேண்டிய 10 காரியங்கள். சிறந்த பிள்ளைகளாக தகப்பனை கனம் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் ஏன் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று 7 விஷயங்களை சொன்னேன். இந்த காலவேளையில் நான் ஒரு 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், 3வது விஷயம் என்னவென்றால், பரம தகப்பனை பற்றி உங்களோடு பேச விரும்புகிறேன். ஏனென்றால் சிலருக்கு தகப்பன் இல்லை. இந்த நம்முடைய சபையிலே சில பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லை. அவர்களுக்கு அது பெரிய வலி, அது ஒரு பெரிய வலி. மற்றவர்களை பார்க்கும்போது அது உள்ளத்தை வேதனைப்படுத்தும். ஒருவேளை அவங்க அப்பா இருக்கும் வரை அந்த பிள்ளையின் மேல் வைத்த அன்பு பாராட்டுதல், உயிரோடு இருக்கும்போது அவர் செய்ததான தியாகங்கள்,
இப்போது அது இல்லாத போது அதை மன வலி ஏற்படுத்தும். சில பெண் பிள்ளைகள், சில ஆண் பிள்ளைகள் தகப்பன் இல்லாமல் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்குள்ளே மற்ற பிள்ளைகள் அப்பாவோடு இருப்பதை பார்க்கும்போது நமக்கும் நம்முடைய அப்பா இல்லையே என்ற ஏக்கம் அது மிகுந்த வலி ஏற்படுத்தும். நான் அதை உணர்கிறேன். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை தகப்பன் இல்லாத சிறு பிள்ளையான் இருக்கலாம், தகப்பன் இல்லாத பெரியவர்களா இருக்கலாம், வாலிபனா இருக்கலாம். இதை கேட்கிற உங்களுக்கு நான் ஒன்றை ஒரு ஆறுதலாக சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், உலக தகப்பன்மார்கள் சிறந்தவர்கள் தான், அவர்கள் அன்பானவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு உலக தகப்பன் உனக்கு எவ்வளவு அன்பை கொடுக்கிறாரோ அதை விட அதிகமாக அன்பையும் பாசத்தையும் கொடுப்பதற்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார் என்பதை நீ நினைத்து கொண்டு உன் ஆறுதலை உனக்குள்ளே வர வைத்துக்கொள். உன் ஏக்கத்தை மாற்றிக்கொள். உன் வலிகளை எல்லாம் காயமாற்று. உனக்கு இல்லை என்பதை நீ மறந்துவிட்டு, எனக்கு ஒருவர் இருக்கிறார், அவர் என் பரம தகப்பன், அவர் என்னை நேசிக்கிறார், எனக்காக சிலுவையில் ஜீவனையை கொடுத்திருக்கிறார். என் உலக பிரகாரமான தகப்பன் எனக்கு செய்ய தவறியவைகள் எல்லாம் அவர் எனக்கு செய்வார். என் தகப்பன் செய்யாதவைகளையும் சேர்த்து என் பரம தகப்பன் எனக்கு தருவார். என் தகப்பன் கைவிட்டாலும், உலக தகப்பன் கைவிட்டாலும் பரம தகப்பன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். உன் தகப்பன் உனக்கு செய்யாததை எல்லாம் சேர்த்து செய்வதற்கு என் ஆண்டவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அந்த பரம தகப்பனை மட்டும் நீ பிடித்து கொண்டால் அவர் ஒரு நாள் உன்னை உயரத்தில் கொண்டு வந்து வைப்பார். உன் தகப்பன் இருந்து செய்யக்கூடியதை விட உன் பரம தகப்பன் அதிகமாக உனக்கு செய்து ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை உனக்கு தந்து உன்னை உயர்த்துவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இது சும்மா சொல்லல, நான் உண்மையா சொல்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டா அந்த பிள்ளைய பரம தகப்பன் கைவிட மாட்டார்னு நான் உறுதியாக சொல்கிறேன். அவர் கட்டாயம் உயர்த்துவார். அவர் கட்டாயம் கைவிட மாட்டார். நம்ம பெத்த தகப்பன் நமக்கு செய்ய நினைச்சி செய்ய முடியாது சில நேரத்தில், ஆனால் அவர் நினைச்சா செய்ய முடியும். உலக பிரகாரம் தகப்பன் நினைப்பாரு, ஆனால் கை வசதி இல்லை. அவர் நினைக்கிறது எல்லாத்தையும் அவரால் செய்திட முடியாது, எல்லாத்தையும் செய்திட முடியாது. ஆனால் பரம தகப்பன் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். உன் ஜெபம் அதிகமாகட்டும். நான் வேதத்தில் வாசிக்கிற போது, உங்கள் பரம தகப்பன் யார்? உங்கள் பரம தகப்பன் யார்? ஆண்டவரே சொல்றாரு, இம்மைக்குரிய தகப்பன், உலக பிரகாரமான தகப்பன், அவரை காட்டிலும் தேவன் பெரிதானவைகளை செய்கிறாராம். நல்ல ஈவுகளை கொடுக்கிற தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஈவுகளை கொடுக்கிற தகப்பன். நம்முடைய பரம தகப்பன் ஒன்று, ஸ்தோத்திரம், நான் 3 விதமான ஜனங்கள் இருக்காங்க. ஒன்று, சிறந்த தகப்பனை உடையவங்க இருக்காங்க. சிலருக்கு ரொம்ப சந்தோஷம், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர். இன்னைக்கு சாட்சி கேட்டோம்ல, அப்படியெல்லாம் நிறைய இருக்கு. எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், தியாகம் உள்ளவர்னு சொல்லக்கூடிய ஒரு டீம். இன்னொரு குரூப் இருக்காங்க, அவங்க எப்படின்னா, நமக்கெல்லாம் இப்படி ஒரு அப்பா இல்லையேன்னு ஏங்குற தகப்பன் பிள்ளைகள். ஐயோ, நம்ம அப்பா இப்படி போட்டு அடிக்கிறாரே, நம்ம அப்பா இந்த மாதிரி அன்பா இல்லையே, குடிக்கிறாரே, நம்ம அப்பா இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துறாரு, நம்ம அப்பா பொறுப்பற்று திரிகிறாரே, அப்படின்ற ஒரு நல்ல அப்பா நமக்கு கிடைக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் ஏங்குகிற ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப்பு, அப்பாவே எனக்கு இல்லையாப்பா, நல்ல அப்பா கெட்டப்பா இல்லை, அப்பாவே இல்லையேன்னு ஏங்குற ஒரு குரூப்பு. இந்த 3 குரூப் மக்களுக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். 3 விதமான மக்களுக்கும் ஆண்டவர் போதுமானவர். அந்த பரம தகப்பன் யாருன்னா, முதல்ல நேசிக்கும் தகப்பன். பிரைஸ்ல ரொம்ப முக்கியமானது, நேசிக்கும் தகப்பன். உங்களை நேசிக்கும் ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். நீங்களே அவரை நேசிக்காவிட்டாலும், நீங்களே அவரை சரியா கண்டு காட்டாலும், உங்களை கண்டுகொண்டு நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். நீயே அவரை கூப்பிடா போது உனக்காக சிலுவையில் மரித்தார். நீயே அவரை கண்டுகொள்ளாத போது உனக்காக சிலுவையில் உன் பாவங்களை மன்னிக்க இயேசு சிலுவையில் தொங்கினாரே, அது நீ நினைக்காத போது அதை கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக பேசுகிறார். ஸ்தோத்திரம். பேசாதவர் அல்ல, எதை சொன்னாலும் கண்டுகொள்ளாதவர் அல்ல. ஒரு கண் டிவியிலும் இன்னொரு பக்கத்தில் பிள்ளையினுடைய சத்தத்தையும் கவனிக்கிறவர் அல்ல. என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் போகிற தகப்பன் அல்ல. இந்த பரம தகப்பன் நாம் சொல்வதை கவனிக்கிறார், நாம் பேசுவதை கேட்கிறார். எனவே கேட்கும் தெய்வத்தை, கேட்கும் தகப்பனை உடையவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அன்பானவர்களே, 3வது
உங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். அவர் நம்பிக்கைக்குரிய தகப்பனாக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், எந்த சூழ்நிலையிலும் அவரை நாம் நம்ப முடியும். ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதிருங்கள், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை என்றெல்லாம் சொல்கிறார். ஆனாலும் சாலமன் முதற்கொண்டு அப்படிப்பட்ட உடைகளை அணிந்ததில்லை என்று சொல்கிறார் அல்லவா. காக்கைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை தேவன் பரமைப்பதா பிழைப்பூட்டுகிறார். எனவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லுகிற நம்பிக்கையுள்ள ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கும் நம்பிக்கையுள்ள தகப்பன். எப்போது வேண்டுமானாலும் அவரிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்ல முடியும். நம்முடைய தேவைகளை கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் நம்முடைய நம்பிக்கைக்குரியவர். நம்முடைய பரம தகப்பன் யார் என்றால், முதலாவது சொல்ற, நம்மை நேசிக்கிற நம்முடைய தகப்பன். இரண்டாவது, நம்மோடு பேசுகிற நம்முடைய பரம தகப்பன். மூன்றாவது, நம்முடைய நம்பிக்கைக்குரிய பரம தகப்பன். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ண போறோம். இந்த கால வேளையில நமக்கு இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. எல்லாம் எழுமி நின்று ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். அருமையான தகப்பன்மார்களே, ஆண்டவர் உங்களுக்கு இந்த கால வேளையில் கொடுத்த நல்ல சத்தியங்களை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த 10 விஷயங்களை நீங்க மறந்துடாதீங்க. பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லப்பட்ட 7 விஷயங்களை, தகப்பனை ஏன் கனம் பண்ண வேண்டும் சொல்லப்பட்ட 7 காரியங்களை நீங்கள் எழுதி வைத்து அதை செய்ய முயற்சி பண்ணுங்க. இந்த வருஷத்துல இனி வருகிற நாட்களில் பிதாக்களை கனம் பண்ணுவதற்கு, தகப்பனை கனம் பண்ணுவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. மூன்றாவதாக நான் சொன்னேன், ஹல்லேலூயா, தகப்பன் இருக்கிறவர்களுக்கும் தகப்பன் இல்லாதவர்களுக்கும் பரம தகப்பன் போதுமானவராக இருக்கிறார். அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க, அவரை பற்றி கொள்ளுங்க, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, அவரோட உட்கார்ந்து உங்க தேவைகளை சொல்லுங்க. நீங்க தான் என்னுடைய மெய் தகப்பன் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐயா. உலகத்தில் நீர் எனக்கு தந்த மாம்சத்தின் தகப்பன் என்னோடு இல்லாவிட்டாலும் நான் உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றையும் பூர்த்தி செய்ய உம்மால் ஆகும் என்பதை விசுவாசிக்கிறேன். நீர் என்னை நேசிக்கிறவர் என்று அறிவேன். ஆண்டவரே, உம்மை நேசிப்பது போல யாரும் இந்த உலகத்தில் நேசித்து விட முடியாது. ஆண்டவரே, ஆண்டவர், நீர் எங்களோடு பேசுவதை போல உலகத்தில் யாரும் பேசிவிட முடியாது. ஆண்டவரே, ஓ, நீர் எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லாத நம்பிக்கை உம்மிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர், ஆண்டவரே, எவருக்கும் இல்லாத அந்த நம்பிக்கை உம்மிடத்தில் இருக்கிறது. உம்மை நாங்கள் நம்ப முடியும். ஆண்டவரே, இக்கட்டுகளை நம்ப முடியும், தேவைகளை நம்ப முடியும், கண்ணீர் நம்ப முடியும், கவலைகள் நம்ப முடியும், எல்லா சூழ்நிலை நம்ப முடியும். ஹல்லேலூயா. சிறுவர்களானாலும் வாலிபரானாலும் வயதானவர்களானாலும் திருமணமான சகோதரனே சகோதரி, நீங்கள் யாராயிருந்தாலும், தாயாக தகப்பனாய் இருக்கிறவர்களாக இருந்தாலும், உங்களுடைய தகப்பன் தாயை காட்டிலும் உங்களை நேசிக்கிற பரம தகப்பன் உங்களுக்கு உண்டு. அவருடைய கையை பிடித்தவர்களை ஒரு நாள் கை உதறி விடுவதில்லை. அவர் நம்பி போனவர்களை கர்த்தர் ஒருபோது விட்டு விடுவதில்லை. பின்பற்றி போகிற ஒருவரை விட்டுவிட்டு ஓடி விடுகிற தேவன் அல்ல. தன்னை நோக்கி கெஞ்சுகிற ஒருவரை ஆண்டவர் அவமானப்படுத்துகிறவர் அல்ல. நீர் எனக்கு தேவை என்றும் நீர் போதும் என்று நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் விட்டு விடுகிற தேவன் அல்ல. கையை பிடித்து தூக்கி அணைத்துக் கொண்டு அரவணைக்கிற தேவனும், ஆறுதல் படுத்துகிற தேவனும், காலமெல்லாம் கடைசி வரைக்கும் காக்கும் தேவனுமாயிருக்கிறார். இந்த பரம தகப்பன் உன்னை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை. ஏனென்றால் அவர் நேசிக்கிற தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் நம்பிக்கைக்குரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையில உங்க கூட ஆண்டவர் பேசியிருந்தா, அல்லது நீங்க செய்ய மறந்தவைகளை சுட்டி காண்பித்திருந்தா, ஆண்டவர் உங்க கூட பேசியிருந்தா, ஒரு சிறந்த தகப்பனாக இருக்க வேண்டிய இடத்துல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறீங்க. ஓ ஹல்லேலூயா. கனம் பண்ணாத பிள்ளைகள், ஒருவேளை நான் அப்பாவை கனம் பண்ண விரும்புறேன், எங்க அப்பா எனக்காக ரொம்ப உழைக்கிறாங்க, எங்க அப்பா எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கிறாங்க, ஆனா நான் ஒரு வார்த்தை பேசி அவர் மனசை காயப்படுத்திட்டேன், எங்க அப்பா செஞ்சதெல்லாம் உணராம நான் எங்க அப்பாவை அவமானப்படுத்திட்டேன், அல்லது எங்க அப்பாவுக்காக நான் கீழ்ப்படியாம போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த நேரத்தில் நீங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கண்ணை மூடி சொல்லுங்க. எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இன்று முதற்கொண்டு நான் என் வாழ்வை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்குள்ளே கீழ்ப்படிதல் வரட்டும், எனக்குள்ளே கனமண்ணுதல் வரட்டும், எனக்குள்ளே ஸ்தோத்திரம் மதிக்கிற தன்மை வரட்டும் ஆண்டவரே என்று கையை உயர்த்தி, யார் கூட கர்த்தர் பேசினாரோ நீங்க ஒப்பு கொடுக்கிறவங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரம தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த நேரத்தை நீர் கவனிக்கிறீர். ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, தங்களை அர்ப்பணம் செய்கிறார்களோ, அவர்களை உம்முடைய கண்கள் கூர்ந்து கவனிக்கிறது. அவர்கள் மேல் கிருபையா இருக்கிறீர் ஆண்டவரே. பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் உம்முடைய வசனம் சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தையின் படி உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே.
உங்க கிருபைக்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி, உடைய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி ஆண்டவரே. இதை செய்வதற்கு உரிய திறமைகளையும் கிருபைகளையும் ஆண்டவர் தாரும். நீரே வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால இந்த ஃபாதர்ஸ் டே நாளில் ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் விசேஷமாக ஆசீர்வதிங்க, கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.